Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். உண்மையான படம் இது கருத்தியலாக வெற்றியா இல்லை கமர்ஷியலாக வெற்றியான்னு சொல்ல இப்போ இதே காலகட்டத்தில் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. கமர்ஷியலாகவும் வெற்றி, கருத்தியலாகவும் வெற்றி. படம் சரியாக இல்லை என்பது உண்மைதான். கதை திரைக்கதையில் பிரச்சனை இருக்குன்னு உண்மைதான். ஆனால் அதை தாண்டி சூர்யா மீதும் சூர்யா குடும்பத்தினர் மீதும் உள்ள அந்த வன்மம் எதிர்மறை விமர்சனமாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் என்னுடைய பார்வை பார்க்குறேன். 50-50 வேணால் சொல்ல முடியும். அவங்க சினிமா நடிகர்களாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி பொது கருத்துக்கள் சொல்லும்போது அந்த பொது கருத்துக்கள் படி அவங்க வாழ்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. அது மாதிரி சொல்லும்போது கேட்டால் பல தரப்பில் எதிரிகள் வந்துடுவாங்க. இப்போ ரஜினிக்கே ஒரு கட்டத்தை சிக்கி தவிச்சார். ஏன்னா புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா மற்றும் சிவகுமார் அவருடைய குடும்பத்தில் நெகட்டிவான பார்வை மக்களுக்கு வந்துட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த படம் மாதிரி இல்லை, கங்குவா மாதிரி இது பார்த்திங்கன்னா மோசமான படம் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது கங்குவா பெட்டருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா இன்னொரு படத்தை வச்சு கேட்டால் இதை விட டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சூர்யா சார் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, இல்லை அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை அந்த குடும்பம் மட்டும் பாதிக்க போறது இல்லை, அதுல இருக்க அடிமட்ட தொழிலாளர்களுக்குமே இது பாதிப்பதானே ஏற்படுது. சில பேர் இந்த வலைபேச்சில் இருக்க அந்த 3 குரங்குகள் இருக்கானுங்களா, அவங்களே என்ன சொல்றானுங்கன்னா குப்பை படம். அதே சினிமா உலகத்தில் கேட்டு கடந்து போறாங்க. இதுக்கு முன்னாடி யோகி பாபா குப்பைன்னு சொன்னாங்க, ஒரு மனுஷனையே குப்பைன்ட்டானுங்க. குப்பை ஈத்தரை அப்படின்லாம் சொல்லிட்டு யோகி பாபா சொன்னாங்க. அதை கடந்து போயிட்டாங்க சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள். நான் கேட்குறேன், ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா இவங்கெல்லாம் எழுதாத கதையாக புதுசாக ஒருத்தன் தேடி கண்டுபிடிச்சிட போகிறான் கிரைம் த்ரில்லராக தான் நான் கேட்குறேன். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா. ரெட்ரோ படத்தை பற்றி நிறைய பேர் விமர்சன ரீதியாக சொன்னாலுமே படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 100 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. அதுல இருந்து 10 கோடி ரூபாய் அகரம் பவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தயாரிச்ச நிறுவனனால வெற்றி படம்னு சொல்றாங்களா, இல்ல உண்மையாலுமே படம் வெற்றி அடைஞ்சிச்சா சார்? சூர்யா படம்ன்றதுனால இல்லை, பரவலாகவே அப்படியான பழக்கம் ஒரு 2-3 வருஷமால ஒரு 5 வருஷமாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். என்னென்னு கேட்டால் தோல்வி படமாக இருந்தாலும் அதை வெற்றி படமாக 3 நாளில் சக்ஸஸ் மீட் வைக்கிறதெல்லாம் நடக்குது, நம்ம பார்க்குறோம். இது ஒரு வகையான வியாபார உத்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னு மக்கள் நினைக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையான தோல்வினா யாருக்கு தெரியும் கேட்டால் தயாரிப்பாளர் தான் தெரியும். ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது அதில் நடிச்சிருக்க நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், 3 பேருக்குமே என்னென்னு கேட்டால் சினிமா சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு பிராண்டு நிற்கணுன்றதுக்காக படம் தோல்வி அடைஞ்சாலும் கூட அதை சக்ஸஸ் மீட் நடத்தணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் கேட்டால் இந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரித்தா இந்த படம் ஃபெயிலியரு, நல்லா இருக்காது இந்த படம் அப்படின்னு ஒரு பார்வை வந்துடும். இந்த நடிகர் நடித்தார்னா படம் பார்த்தீங்கன்னா படம் ஓடாது, இந்த இயக்குனர்னா அந்த படம் ஓடாது சொல்லி ஒரு நேம் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த தோல்வி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெற்றின்னு ஒரு கொண்டாட்டத்தை பண்ண வேண்டியது. ஆனால் உண்மையாக கமர்ஷியல் தோல்வின்னு ஒன்று இருக்குது, கருத்தியலாக தோல்வின்னு ஒன்று இருக்குது. கமர்ஷியலான தோல்வின்றது வியாபார ரீதியாக படம் ஃபெயிலியர் ஆகிறது. ஆனால் அதே சமயத்தில் படம் மக்கள் மத்தியில் பரவலாக நேர்மறை கருத்துக்களை விமர்சனங்களை உள்வாங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படியான படங்கள் கருத்தியலாக வெற்றி. இப்போது நீங்கள் ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா சூர்யா படமே நம்ம உதாரணம் சொல்லலாம். ஜெய்பீம் கருத்தியலாக வெற்றி, ஆனால் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான கேட்டால் இந்த சக்ஸஸ் மீட் நடத்துகிறதே மக்களை பார்த்திங்கன்னா ஏமாத்துற நடவடிக்கை தான் நம்ம நேரடியாக சொல்ல முடியும், பார்வையாளர்களை ஏமாத்துறது. ஆனால் உண்மையாக படம் தோல்வின்றது தெரியும். இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் கூட பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 100வது நாள் 25வது நாள் போஸ்டர் அடித்து விட்டுவாங்க, 50வது நாள் போஸ்ட் அடித்து விட்டுவாங்க, 75வது நாள் போஸ்ட் அடித்து விட்டுவாங்க, 100வது நாள் பார்த்தீங்கன்னா கிராண்டாக ஃபங்க்ஷனே நடத்துவாங்க, 100 நாள் ஓடிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் 3 நாள் ஓடுனா பெரிய விஷயமா இருக்குது, போட்ட காசு கைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சாதாரண திரையரங்குகளாக கூட இருக்கட்டுமே, 100 நாள் ஓடிச்சுன்னா அது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், பெரிய விழா நடத்துவாங்க, அதெல்லாம் நடக்கும். அப்போல்லாம் இந்த ஓடிடி தளங்கள் இல்லை சார். ஓடிடி தளம் இல்லைன்னாலும் கூட சொல்கிறேன் நான்.
பரவலாக வந்து 3 நாள் வெளியிட்டுட்டு 4வது நாள் 5வது நாள் ஓடிடியில் வந்து பேரம் பேசி விற்கிறவங்கள காலம் ஆயிடுச்சு. சொல்கிறேன், நான் ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். இன்றைக்கி அதனால் உண்மையான படம் வந்து இது வந்து கருத்தியலாக வெற்றியா இல்லை கமர்ஷியலாக வெற்றியான்னு சொல்லுவேன். இப்போது இதே காலகட்டத்தில் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. கமர்ஷியலாகவும் வெற்றி, கருத்தியலாகவும் வெற்றி படம், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனமாக கூட இருந்துக்கிட்டுமே, அவங்கள ஓரளவுக்கு வந்து அவங்க செலவு பண்ண பணம் வந்துட்டுருக்கலாம் ஒரு வேளை. ஸோ கமர்ஷியலாக வெற்றி, கருத்தியலாக வந்து பார்த்தா படம் வந்து பெருசாக பேசப்படுற எதிர்மறை விமர்சனங்கள் வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, படம் சரியாக இல்லை என்பது உண்மைதான், திரைக்கதையில் வந்து பிரச்சனை இருக்குன்னு உண்மைதான். ஆனால் அதை தாண்டி வந்து சூர்யா மீதும் சூர்யா குடும்பத்தினர் மீது உள்ள அந்த வன்மம் எதிர்மறை விமர்சனமாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் என்னுடைய பார்வை பார்க்குறேன். 50-50 வேணா சொல்ல முடியும். இப்போ எதிர்மறை விமர்சனம்னு சொல்றதுனால சொல்றேன், இப்போ சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேல இருக்க வன்மத்தை தான் அவங்க படத்தை வந்து வளர விடாம தடுக்குதா? முதல்ல ஒரு விஷயமா, இங்கே யாருக்குமே எதிரிகளே வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்கேயுமே எதிரிகள் இருப்பாங்க. அது தொழில் ரீதியான எதிரிகள் வர்றது உண்மைதான். இப்போது வந்து ஒரு சக நடிகன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு வேற ஒரு துறை சார்ந்தவங்க இருந்துச்சுன்னா எதிரிகள் எங்கேருந்து வருவாங்கன்னு கேட்டால் அந்த துறை சார்ந்த எதிரிகள் வருவாங்க. சரிங்களா? அந்த வேலையை மட்டும் பார்க்குற வரைக்கும், எந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு நடிகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்படியே வந்துடும், சினிமாவுக்கு வந்துடும். சினிமாவில் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகராக இருக்கிறாருன்னா அந்த துறை சார்ந்த சினிமா துறை சார்ந்த எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வளர்ந்து வர காலத்தில் தள்ளி விடுறதுன்னு ஒன்று இருக்குது, போட்டி, பொறாமை, இப்படியான இயல்பாகவே அந்த எதிரிகள் வந்துடுவாங்க. யார் யார் எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் ஒரு கட்டுமான தொழில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது போட்டி நிறுவனங்கள் வந்துடுவாங்க. அவங்க டெண்டர் எடுக்கும்போது போட்டி பொறாமைகள் நிறைய வரும். நிறைய இருக்கும். அரசியல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அரசியலில் வந்து காலம் வர்ற விஷயங்கள், இது மாதிரி அந்த துறை சார்ந்த எதிரிகள் இருப்பாங்க. பட் சினிமாவில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த சினிமாவை மட்டுமே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொழிலாக எடுத்து அந்த தொழிலை மட்டும் செய்யும்போது பொது கருத்துக்கள் சொல்கிறேன்னு வராங்க இல்லையா, அப்படி வந்து சிக்கன குடும்பம் தான் இவங்க. கடந்த காலத்தில் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நீங்கள் ரஜினி, கமல் கூட சொல்ல முடியும். அவங்க சினிமா நடிகர்களாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி பொது கருத்துக்கள் வந்து சொல்லும்போது அந்த பொது கருத்துக்கள் படி அவங்க வாழ்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிச்சயமாக இல்லை. அது மாதிரி சொல்லும்போது கேட்டால் பல தரப்பில் வந்து எதிரிகள் வந்துடுவாங்க. இப்போ ரஜினிக்கே வந்து ஒரு கட்டத்தை சிக்கி தவிச்சார். ஏன்னா புலிவேலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அரசியல். முன்னையும் போன முடியல, பின்னாடியும் வர முடியல, அப்படியான வந்து கஷ்டகாலம் இருந்தார். ஒரு காலத்தில் கேட்டால் அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லி அப்படியே உருட்டினார். ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரணும்னு சொன்னார், அதுக்கப்புறம் வராமே போயிட்டார். ஸோ ரஜினிக்கு அந்த சிக்கல் வந்திருக்கு. கமலும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ ஒரு நடிகர் அந்த தொழிலை மட்டுமே செய்து இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி நீங்கள் அந்த தொழில் செய்யும்போதே நீங்கள் இன்னொரு துறையில் நீங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்கன்னா சில சிக்கல்கள் வரும். இப்போது இவரை பொறுத்தவரைக்கும் கேட்டால் அரசியல் சார்ந்து சில கருத்துக்கள் சொல்லும்போது அது குடும்பமேன்றதை விட ஜோதிகாவும் சரி சூர்யாவும் சரி சொல்லும்போது அதுக்கு வந்து எதிர்த்தரப்பினர் கொடுக்கக்கூடிய தாக்குதல் இருக்குல்ல, அது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நேராக இவர் தொழில்கிட்ட வருது. அப்போ அந்த இவர் வந்து அதை தாக்கு பிடிக்கணும்ல. இதுதான் சொல்கிறது கேட்டால் முழுசாக நனைஞ்சா இந்த அரையும் குறையுமா வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சிட்டு முக்காடு போட்டுட்டு அதுதான் இருக்கக்கூடாது. ஒன்று வந்தால் அரசியலுக்கு வெளிப்படையாக அரசியலுக்கு வந்துடணும். இல்லை அரசியல் வரணும்னா நம்ம அரசியல் அந்த துறை சார்ந்து அங்கே போகக்கூடாது. நம்ம அந்த 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 இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. சூர்யா அரசியல் பேசுகிறாரா? அரசியல் பேசலாமா? வாக்களிக்கிற அத்தனை பேரும் அரசியல் பேசலாம். ஆனால் அந்த அரசியல் பேசும்போது அதுக்கான எதிர் விளைவுகள் இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பக்குவம் இருக்கணும். அரசியல் யார் வேணால் பேசலாம், வாக்களிக்கிற அத்தனை பேருமே அரசியல் பேச முடியும். ஆனால் நீங்கள் ஒரு துறையில் இருக்கிறீங்கன்னும் போது அந்த துறை சார்ந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பலரும் அதனால தான் சொல்லுங்கள், ஏன்ப்பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம், நமக்கு எதுக்குப்பா இந்த அரசியல் இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம அரசியல்ன்றதுன்னு கேட்டால் வந்து கல்லும் முள்ளும் சேரும் சகதியும் நிறைஞ்சது. அதில் போய் நம்ம வந்து ஒரு கருத்து நம்ம சொல்கிறோன்னும் போது நீங்கள் வந்து கலங்கின குட்டையில் மீன் பிடிக்கிற மாதிரி. அப்போ வந்து கேட்டால் அந்த மீன் பிடிச்சி நீங்கள் தூண்டில் தூக்கும் போது கேட்டால் அந்த சேரு சகதியெல்லாம் நம்ம மேலே படும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் வந்து கருத்துக்கள் ஒன்று அரசியல் பண்ணணும். இப்போ எங்களே எடுத்துங்க, இப்போ நாங்கள் எவ்வளோ கருத்துக்கள் நம்ம சொல்கிறோம், அந்த கருத்துக்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முரண்பட்ட நபர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்க செய்கிறாங்க. விமர்சனம் பண்ணுறான், திட்டுறான், கமெண்ட்டில் என்னென்னோ சொல்கிறானுங்கள்ல, எவ்வளோ குடும்பத்தையே எடுக்கிறான், எவ்வளோ இருக்குல்ல. ஆனால் நம்மளுடைய வேலையே என்னென்னு கேட்டால் வந்து பொதுவாக வந்து சினிமா அரசியல் மற்றும் சினிமா கருத்துக்களை நம்ம சமூகம் சார்ந்த கருத்துக்களை நம்ம சொல்லும்போது எவ்வளோ எதிர்வினைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் தினம் பண்ணுறோம்.
எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒரு இல்லை எனக்கு வந்து நான் கேட்டால் நான் வந்து என் குடும்பம், என் குழந்தை, என் குட்டின்னு இருக்கும்போது கேட்டால் நான் எதுவும் பேசக்கூடாது. அழகாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் சாவுன்ற மாதிரி வீட்டிலே இருக்கணும். அதாண்டி நீங்கள் பொது கருத்து சொல்ல வரும்போது கேட்டால் இது போல் எதிர் விளைவுகள் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்கள் தொழிலை பாதிக்குது, இப்போ திட்டமிட்டு ஒரு கூட்டம் வந்து செயல்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம்ல. இப்போ யார் விமர்சனம் பண்ணுறாங்க? சங்கிகள் மற்றும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு இயக்கம் வளர்ந்து வரும்போது அந்த இயக்கத்தை வளர்க்கறதுக்கு பெரும் கஷ்டப்படுறாங்க. உண்மை இது. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வரும்போது பெரும் கஷ்டத்தை அனுபவித்து தான் வராங்க. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு, அது இதுன்னு எல்லாம் பார்த்து தான் ஒரு அரசியல் கட்சியை வளர்த்துருக்க முடியுது. அதுவும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 60களுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம். ஒரு அரசியல் கட்சியை நிர்மாணிக்கிறதும் 80களுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்தபோது நீங்கள் சினிமான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்போது அதை போகிற போக்கில் நீங்கள் அள்ளி தெளிக்கிறீங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை வந்து நீங்கள் வந்து தாக்கி நீங்கள் வந்து ஒரு படம் வைக்கிறீங்க, அல்லது வந்து அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வசதியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து ரிவர்ஸ் ஆகும்போது பேக் ஃபயர் ஆகும். இப்போ உங்களுக்கு திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு படங்கள் வந்து கீழே விழுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சூர்யா மற்றும் சிவகுமார் அவருடைய குடும்பத்தில் நெகட்டிவான பார்வை வந்து மக்களுக்கு வந்துட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன். அவங்க நல்லதே செஞ்சா கூட அது தவறா தான் சித்தரிக்கிறாங்க. அவங்க நல்லதே பண்ணாலும் இப்போ அறம் ஃபவுண்டேஷன் இருக்குது, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எல்லாம் சொன்னாலும் கூட சூர்யா குடும்பத்தினர் மீது, நான் சொல்ல சிவகுமார் குடும்பத்தினர் மீதே வந்து ஒரு நெகட்டிவான பார்வை இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அகரம்ன்றது அவங்களோட ஃபவுண்டேஷன் தானே, அதுக்கு தானே காசு தராங்க. அதுதான்மா நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு சமீபத்தில் எனக்கு உடன்பாடே இல்லை. இந்த ரெட்ரோ படம் வந்து அவ்வளோ மோசமான படம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்து மோசமான படங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமான படமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான வந்து நிஜமாகவே வந்து பார்க்கவே முடியாத படங்கள்லாம் உட்காந்து பார்த்துருக்குறோம். கங்குவாவது நம்ம நிறைய சொல்ல முடியும், பட் இதில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. சில செக்டாரில் வந்து சில வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இருக்குல்ல, அதில் குறிப்பிட்ட சில சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏ சென்டர்லேயும் சரி பி சென்டர்லேயும் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. பட் கிராமங்களில் சி சென்டர்லாம் அந்த படம் வந்து ஓடும் தான் நான் நினைக்கிறேன். பட் பொதுவான பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாளுக்கு பிறகு, இந்த 3 நாளுக்கு பிறகு இந்த படம் அந்த படம் மாதிரி இல்லை, அந்த படம் மாதிரி இல்லை, கங்குவா மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மோசமான படம் இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது கங்குவா பெட்டருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா இன்னொரு படத்தை வச்சு கேட்டால் வந்து இதை விட டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் என் பார்வைக்கு நான் கேட்டேன்னா ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக இதை பார்க்கலாம். அதை தாண்டி சில பேர் குப்பை படம்லாம் சொல்கிறாங்க. இங்கே எந்த படமும் குப்பை படமே கிடையாது. கிட்டத்தட்ட 24 கிராஃப்ட் வந்து உழைப்பாளர்களுடைய வேர்வை ரத்தம் இருக்குது அதில். அந்த படத்தை வந்து குப்பைன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சில பேர் இது சொல்றதுனால சொல்றேன் சார், அந்த மக்களுமே தானே பாதிக்கப்படுறாங்க. இப்போ சூர்யா சார் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்து ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை வந்து அந்த குடும்பம் மட்டும் பாதிக்க போறது இல்லை, அதுல இருக்க அடிமட்ட தொழிலாளர்களுக்குமே இது பாதிப்பு தானே ஏற்படுது. சில பேர் இந்த வலைபேச்சில் இருக்க அந்த 3 குரங்குகள் இருக்கானுங்களா, அவங்களே என்ன சொல்றானுங்கன்னா குப்பை படம். அதே சினிமா உலகத்தில் கேட்டு கடந்து போறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யோகி பாபா குப்பைன்னு சொன்னானுங்க, ஒரு மனுஷனையே குப்பைன்ட்டானுங்க. குப்பை, ஈத்தரை அப்படின்லாம் சொல்லிட்டு யோகி பாபா சொன்னாங்க. அதை கடந்து போயிட்டாங்க சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள். இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால், ஒரு தயாரிப்பு 24 கிராஃப்ட் வேலை செஞ்ச ஒரு தயாரிப்பு அது வந்து குப்பை படம், மொக்கை படம்னு சொல்கிறானுங்கன்னா கூட ஏதோ லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். மொக்கை படம்னா போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா குப்பை படம், குப்பை எப்படி ஆகும்? 24 கிராஃப்ட் வேலை செஞ்சுருக்காங்கம்மா. ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஷூட்டிங்கில் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டு எவ்வளோ வந்து கஷ்டங்கள் ஏற்பட்டு, சூர்யாவோட உழைப்பும் மிகுதியான உழைப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொன்ன ஒரு 30 ஃபைட்டு கிட்ட வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சின்னதாக சொல்கிறேன் காட்சிகள். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க போகிற போக்கில் வந்து குப்பைன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்க சங்கங்கள் எல்லாமே வந்து எளிதாக எடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. எந்த படமும் குப்பை படம்லாம் கிடையாது. படம் சரியாக இருக்குது இல்லை நல்லா இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர, இந்த மாதிரி வந்து மேக்கிங்கில் குறை சொல்லலாம். நீங்கள் இப்படி நானும் கூட சொல்கிறேன், கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது படம், வந்து கதையை சுருக்கி இருக்கலாம்,
அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஒரு லைன் 2 லைன் கதையாக இல்லாமல் ஏன் இவ்வளோ பெரிய லெங்க்த்தான ஒரு கதையை எடுத்தாங்க? ஸோ இப்படிலாம் சொல்லலாம். விமர்சிக்கிறவங்க விமர்சனம் செஞ்சுட்டு தான் மேக்கிங்ல இருக்காங்க. சொல்லுங்க, இப்படி இல்லாம இப்படி தான் நல்லா இருந்திருக்குங்க, வந்து இன்டர்வல்ல இந்த சீன்ல அப்படி இருந்ததுங்க, அதை கட் பண்ணிடலாம், இந்த சீனை கட் பண்ணிடலாம், கதையை இப்படி மாத்திரலாம், ஏன் வில்லன்கள் இப்படி இருக்கிறாங்க, நான் கூட சொல்றேன். அதில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து பிரகாஷ் ராஜும் நாசரும் பெரிய நடிகர்கள். அவங்கள வந்து இதில் என்ன பயன்படுத்தினாங்கன்னா ஒன்றுமே இல்லை, சரியாக பயன்படுத்தலை. அப்போ வந்து நான் கேட்டால் வந்து ஒன்று ஒரு பெரிய ஸ்டாரை போடுறீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா போடவே கூடாது. அப்படி ஒரு சில இந்த மாதிரியான ஒரு விமர்சன பார்வைகள் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் நாளைக்கு திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகிற போக்கில் வந்து கேட்டால் குப்பை படம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. எந்த ஒரு உற்பத்தியும் எந்த ஒரு தயாரிப்பையும் நம்ம குப்பைன்னு சொல்கிறது கேட்டால் மனசாட்சிக்கு விரோதமானது. அது அவங்க சொல்கிறானுங்க, அவனுங்க வழக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அவங்க நயன்தாரா விமர்சனம் பண்ணுறானுங்க, வந்து அஜித்தை விமர்சனம் பண்ணுறானுங்க. ஆனால் இங்கே இருக்கிற பல சங்கங்கள் வந்து எதுவும் அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது, கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு வந்து நான்னாக்கா ஒரு நியாயமான விமர்சனம் வைக்கணும். எனக்கு என் பார்வையில் நான் யோசித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகுமார் வந்து அந்த செல்லை தட்டி விட்ட பிறகு அது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பார்வை வந்து அவங்க மேலே இருக்குது. ஒன்று இதுக்கிடையில் வந்து சூர்யா வந்து மும்பை போயிட்டாரு, மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னு ஒரு பார்வை சொல்கிறாங்கம்மா. அப்புறம் ஒரு மதம் மாறிட்டாருன்னு ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் தெரியல. மும்பையில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாரு, இங்கே சென்னை வாசி இல்லைன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஜோதிகா பேச்சு கேட்டு அவர் மதம் மாறிட்டாருன்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இப்படியான அடுத்தடுத்து அவருடைய மேடை பேச்சுக்கள், சிவகுமாருடைய மேடை பேச்சுக்கள், ஜோதிகாவோட மேடை பேச்சு இதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணி ஒரு நெகட்டிவ் பார்வை ஆயிடுச்சு. சூர்யா குடும்பமாக இருந்தாலும் சரி, நான் வந்து சிவகுமார் குடும்பம், இவங்க குடும்பத்து மேலேயே ஒரு நெகட்டிவ் பார்வை மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு தெரியுது. அதனால் இனி எந்த படம் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே மெனக்கட்டு ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல இருக்குது எப்படி விமர்சனம் பண்ணுறது. ஸோ இதில் வந்து எப்படி மீள்றதுன்றது வந்து கேட்டால் வந்து சூர்யா வந்து உண்மையிலேயே ரூம் போட்டு யோசிக்கணும். சூர்யா யோசிக்கணும். கதை தேர்வெல்லாம் கூட மாற்றி இருக்காரு அவரோட. கண்டிப்பாக எல்லாமே பண்ணணுமா, எல்லாமே பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா ஒரு மகா கலைஞர் நம்ம எழுந்துடும். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மகா கலைஞனை நம்ம இழக்கிறது சினிமாவுக்கு இழப்பு. சூர்யாவை நம்ம இழக்கிறதுன்றது வந்து இருக்கலாம், ஒரு பிரேக் வரதான் செய்யும். இப்போது அஜித்துக்கு ஒரு பிரேக் இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பிரேக் இருந்திருக்கு. என் தம்பி சிம்பு வந்து எவ்வளோ பெரிய கேப் இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள நிலமை வேறு. அன்னைக்கு பெரிய கேப் இருந்தது, மீண்டு வந்துட்டாங்க, கம்பேக் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கேப் கொடுத்தா இன்னொருத்தர் வந்து உட்காந்துரும். அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும். ஏன்னா பேன் இண்டியா மூவின்றதுனால ஒரு கேப் கொடுத்தா அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா வேறு யாருன்னா கூட வந்து உட்காந்துருவோம். திடீர்னு இந்த படம் பார்க்கனா வந்து இது போவே இல்லைங்க, ஹிட்டு படம் வந்து நானி நடித்த படம் நல்லா போகுதுங்க அப்படின்றாங்க. இப்போ ஏன்னா பேன் இண்டியா மூவின்னு வந்ததுனால அதுவும் கூட அந்த படத்தில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. பேன் இண்டியா மூவின்றதுனால தானே வந்து அவ்வளோவா பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு 4 படங்களே நடித்த வந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து வில்லனாக போட்டாங்க. இங்கே இருக்கிற நம்ம ராதா ரவி இதை விட பிரமாதமாக நடிச்சிருப்பார் இல்லை, உண்மை தானே? கண்டிப்பாக. ஜோஜு ஜார்ஜ் நடித்ததை வந்து ராதா ரவி நடிச்சிருக்க மாட்டாரா? ஓல்டு தான், பட் கோல்டு இல்லை. சொல்கிறேன் நான், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஜோஜு ஜார்ஜ் நடித்த ரோலையோ கூட நாசர் கொடுத்துருந்தா கூட நாசர் வந்து பிரமாதமாக வெளுத்து வாங்குற நடிகர் தானே இல்லையா? சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பேன் இண்டியா மூவின்றதுனால அவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வராங்க. முதல்ல இந்த பார்வையை மாறணுன்ற நான் கேட்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பேன் இண்டியா மூவியா நான் கேட்குறேன். அப்போ அதுதான் இப்போ உலகமே கொண்டாடுது. எந்த லாங்குவேஜ் எந்த மொழி இருந்தால் என்ன இல்லையா? ஸோ அதனால் எனக்கு வந்து என் பார்வையில் நான் பார்க்குறேன் வந்து இந்த நெகட்டிவான பார்வை வந்து சூர்யா அண்ட் சூர்யா ஃபேமிலி மேலேயே இருக்குது. அதை வந்து முதல்ல உட்காந்து அதை எப்படி போக்குறதுன்னு பார்க்கணும். இனி முழுக்க வந்து இந்த ஹீரோயிசம் இனிமேல் நான் நினைக்கிறேன் இனி வரும் காலங்களில் இந்த ஹீரோயிசம், துப்பாக்கி, AK-47, அப்புறம் இந்த வெடிகுண்டு, இதை மாதிரி வந்து கட்சியில் எடுத்து ஒரு 10 பேர் சரமாரியாக வெட்டுறது, இந்த மாதிரியான படங்களை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை உணர்வுபூர்வமான வந்து இப்போ இந்த படம் எடுத்துங்களேன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உணர்வு ரீதியான படங்கள், இப்போ மலையாள படங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதையுள்ள படங்கள், உணர்வுள்ள படங்களை வந்து மக்கள் ரசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு தெரில, நான் என்னை வச்சு சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த குட் பேட் அக்லி வச்சு மைண்டில் வச்சோ அல்லது வேறு ஏதாவது கமர்ஷியல் படங்கள் மைண்டில் வச்சோன்னா பொதுவாக வந்து வரிசையாக சூர்யா படம் மட்டுமே இல்லை, நடுவில் அஜித் படம் வந்து ஒரு விதிவிலக்கு, அது விட்டுருங்க. குட் பேட் அக்லி தொடர்ச்சியாக விக்ரம் நடிக்கிற படமாக இருக்கட்டும், இவர் வந்து அடுத்தடுத்து யாரெல்லாம் பெரிய ஆக்ஷன் ஹீரோ நடிக்கிறாங்களோ எல்லாருடைய படங்களும் தான் வந்து சரியாக போகலை. அதனால் வந்து நீங்கள் கோட்லேருந்து கூட எடுத்துக்க முடியும் நம்ம, சொல்லுங்களா. அவங்களும் கஷ்டப்பட்டு போராடி தான் அதில் வந்து இவங்கிட்ட சிவகார்த்திகிட்ட துப்பாக்கி கொடுத்து தலை அஜித்துன்னு சொல்லி, இன்னும் வந்து பிரசாந்த், பிரபுதேவா வந்து மைக் மோகன் எல்லாரையும் கொண்டு வச்சு அப்படியெல்லாம் கொண்டு வந்து அந்த படம் வந்து இப்போ சுமாராக தான் ஓடிச்சு. அந்த மாதிரி இனி வரும் படங்கள் எல்லாமே அந்த ஃபெயிலியர் ஆகலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அப்போது முழுக்க முழுக்க கதை உள்ள படம், ஒரு வரி கதை 2 வரி கதைகளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆழமான கதை எடுத்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஹீரோயிஸை காட்டாமல் 10 பேர் சுவாட்டி அடிக்கிற மாதிரிலாம் காட்டாமல் ஒரு நார்மலான கதையில் நடித்து, அதுவும் அப்படி நடித்த நடிகர் தான் சூர்யா. நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல படங்கள் சொல்ல முடியும், சரிங்களா. ஆரம்ப கால படங்கள் சொல்கிறேன், பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்து நடிச்செல்லாம் வரல. அப்படிங்கும்போது இந்த ஆக்ஷன் ஹீரோன்றதெல்லாம் விட்டுட்டு கதையை தேர்வு செஞ்சு நடிப்பின் மூலமாக வந்து தன்னை மீண்டும் கூட அவர் வந்து ஃபார்ம் பண்ணிக்க முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சூர்யா சாரோட தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து ராஜசேகரன் பாண்டியன் அவரை வந்து மாற்றிருக்காங்க. கதை தேர்வு வந்து சூர்யா சார்கிட்ட போகணுன்னா முதல்ல வந்து அவர்கிட்ட போய் பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்ற அளவுக்குலாம் இண்டஸ்ட்ரியில் வந்து பேச்சு அடிபட்டுச்சு இல்லையா. இப்போ அவரை வந்து மாற்றிருக்காங்க, அவரோட நண்பருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துருக்காங்க, கதை தேர்வு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் சூர்யா சாருக்கு வந்து ஞான உதயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி. சூர்யா வந்து கதை கேட்க மாட்டாரா? இல்லை, சூர்யா வந்து கதை கேட்க மாட்டாரான்னு கேட்குறேன். இல்லை, இவர் ஓகே பண்ணாதான் அது சூர்யா சார்ட்டே அவருக்கு ஓகே பண்ணாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. கொண்டாட்டியே கேட்கக்கூடாதுன்ற நான், கொண்டாட்டியே கேட்கக்கூடாது. அம்மா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிந்தனை இருக்குது, தனித்தனி டேஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஒன்று கேட்டால் கூட, நீங்கள் கதையை கேட்டால் கூட உங்களுக்கு பிடிக்கலாம். அதை கொண்டு போய் உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்கணும், சரிங்களா. உங்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் இன்னொருத்தர் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா இங்கே இதுதான் சிக்கலே. முழுக்க முழுக்க கதையை வந்து பார்த்தீங்கன்னா இவரே நான் புதிய இயக்குனர் இருக்கட்டும், பழைய இயக்குனர் இருக்கட்டும், துணை இயக்குனர் இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், கதை சொல்ல வந்தாங்கன்னு கேட்டால் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி, அதை விட இன்னும் இவர் வந்து பெரிய வேலை இருக்க போது நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் உட்காந்து கதையை தான் கேட்டுருக்கணும். இந்த ரேஞ்சில் போனால் சூர்யாவுக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்டு, ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த ரேஞ்சில் போனால் ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறாரு சூர்யா. அதுக்காக என்ன ரோட்டில் வந்து நின்று ஒன்றும் பிச்சை எடுக்க போகிறதில்ல, ஏன்னா கோடி கோடியாக பணம் இருக்குது. அது இல்லை பிரச்சனை. அடுத்தடுத்து வந்து நீங்கள் உங்கள் கெரியரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும்னு சொன்னால், ஒரு கலைஞன் வந்து ஒரு மகா கலைஞன் பேர் எடுத்தார், அந்த புகழில் உச்சியில் இருக்குது. ரஜினியே சொல்லியிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் பட்டை நான் ஈஸியாக வாங்கிட்டேன், அதை தக்க வைக்கிறதுக்கு நான் போராடுறேன்னு சொல்லிட்டு. இங்கே தக்க வச்சுக்கணும்ல. அப்போ கதையை நேரடியாக இவரே கேட்கணும். அது சின்ன இயக்குனர் ஒரு நாளைக்கு ஒரு கதையை கூட கேளுங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கதை சொல்ல போகிறான், வந்து 1 மணி நேரத்தில் கதை சொல்ல போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறீங்க, 25 வருஷமாக நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்நேரம் இன்னொருத்தரெல்லாம் கதையை சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்களே கதையை உருவாக்கணும். கதைக்காக நான் என்ன போய் பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு வராங்களா நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு உங்ககிட்ட நிதானம் இல்லைன்னா அவ்வளோதான். நான் கேட்குறேன், ராஜேந்திரகுமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, இவங்கெல்லாம் எழுதாத கதையாக புதுசாக ஒருத்தன் தேடி கண்டுபிடிச்சிட போகிறான். கிரைம் த்ரில்லராக தான் நான் கேட்குறேன், கிரைம் சம்மந்தப்பட்ட கதை. இல்லை குடும்ப நாவல்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ எழுத்தாளர்கள் இருந்தாங்க. குடும்ப நாவல் நீங்கள் ஒன்றும் குடும்பப்படுத்த நடிக்க போகிறதில்லன்னு வச்சுங்களேன். நீங்கள் நடிக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்கா போலீஸ் மாதிரி, இல்லை வேறு இந்த மாதிரி தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க. அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் குடும்பம் வேணாம். இப்போ இருக்கிற விசு மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா என்ன? இப்போ குடும்பஸ்தன் ஒரு படம் அமக்கலமாக ஓடிச்சு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? நீங்கள் பெரிய ஸ்டார் ஆச்சே, பேன் இண்டியா மூவியில் தான் நீங்கள் நடிப்பீங்க. அதுதான் மண்ணை கவருது. கதையை வந்து எவ்வளோ கதைகள் இன்றைக்கும் ராஜேஷ்குமார் உயிரோடு தான் இருக்கிறாரு. போய் கேட்டால் பிரமாதமான கிரைம் நாவலை சூஸ் பண்ணி கொடுப்பாரு. அவர் பல ஆயிரக்கணக்கான நாவல்கள், கிரைம் நாவல்கள் எழுதினவருக்கு ஒரு நாவல் எதுங்க மூவி எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டுன்னா அது எடுத்து கொடுப்பாரு. அதாண்டி எத்தனை வந்து நாவல்கள் இருக்குது.
மனிதனுடைய உணர்வுகளை சொல்கிறது, சமூக அவலங்களை சொல்லக்கூடிய நாவல்கள் எவ்வளோ இருக்குது, பெண்ணியம் குறித்து இப்போ நாவல்கள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நடிக்க மாட்டீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் வேறு விஷயம், உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சொல்கிறேன் நான். அப்போது நீங்கள் எல்லாம் இந்த க்ரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான காரணம், அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவை உங்களுக்கு. அப்போ போனால் கிடைக்க போகுது. அதை விட்டு ஒருத்தர் கதை சொல்லணுமா, அந்த கதையை கேட்குறதுக்கு ஒரு டீம் வந்து ஒருத்தர் இதெல்லாம் பாருங்கள். தண்ட சம்பளம்லாம் அவனுக்கு எவனை போட்டாலும் தண்ட சம்பளம் தானே. ஒரு கதையை ஒரு இவ்வளோ 25 வருஷம் நீங்கள் வந்து ஒரு நடித்த ஒரு நடிகர் கதையை கேட்குறதுக்கு நான் வந்து தனியாக ஒரு ஆளை போட்டுன்னு சொன்னால் அதுவே அசிங்கம். நான் எனக்கு கதையை கேட்குறதுக்கு ஆளாக இல்லை, எவ்வளோ இருக்குது இல்லை. ஏன் இப்போ அந்த இடத்துல அப்பாவை போடல? அப்பா ஓல்டு, அவர் ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணுவார். இப்போ புரியுதுங்களா? அப்பாவே ஏன் போட முடியல? ஏமா ஏற்கனவே இங்கே கதையை வந்து எழுதுறதுக்கோ கதையை உருவாக்குறதுக்கு சிந்தனை இல்லாதனால தானே எல்லாம் பார்ட் 2 எடுத்துட்டு இருக்கிறான். உண்மை தானே? யோசிக்கிற சிந்திக்கிற அறிவு, யோசிக்கிற அறிவு இருந்ததுன்னா அவன் ஏன் வந்து பார்ட் 2 எடுக்க போகிறான்? புதுசாக படம் வெற்றி பெற்றனால தானே சார் பார்ட் 2 அதுதான் தப்புன்ற. நான் அந்த படம் வெற்றி பெற்றது அதோட முடிச்சுட்டு அடுத்த கதைக்கு போயிடணும். ஆனா பார்ட் 2 வெற்றி பெறது இல்லதான். விடுதலை 2 ஆகட்டும், இந்தியன் 2 ஆகட்டும், விக்ரம் 2 வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வேற, மேக்கிங் டிஃப்ரெண்ட். அதில் தான் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்துட்டாங்க. போலீஸ், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அந்த ஒரே ஒரு மட்டும் எடுத்துக்கிட்டு முழுக்க கதையே வேறு. அதில் இருக்கிற வந்து அம்ஜத் கானுடைய புள்ள எவனா காமிச்சிருக்காங்களா, இல்லை அதில் டிம்பிள் கபாடியோட பேத்தி யாருன்னா காட்டியிருக்காங்களா? கண்டினியூட்டி கிடையாது. ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதில் இருக்க கமாண்டர்ஸ் எல்லாமே வந்து கமல் கூட ஒர்க் பண்ணவங்க மாதிரி காட்டுறாங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் புதுசு, அவ்வளோதானே. ஸோ அதை விட்டுட்டு நான் அம்பிகாவோட கண்டினியூட்டி எதாவது காட்டுறாங்களா, இல்லை டிம்பிள் கபாடியோட கண்டினியூட்டி காட்டுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது எந்த நடிகராவது தொடர்ச்சி ஏதாவது இருக்கா? தொடர்ச்சி கிடையாது. ஸோ பார்ட் 2ன்றதே வந்து கேட்டால் இவங்களுக்கு வந்து ஒரு நோயின்ற. பார்ட் 2 தேவை, எல்லாத்துக்கும் பார்ட் 2 எடுத்துட்டு இருக்கான் பைத்தியம் போல. பார்ட் 2 வந்து அவசியமே கிடையாது. கதைகளே இல்லாம பார்ட் 2 ஓடிமா. இப்போ நான் ஏன் விடுதலை 2 ஓடல? இத்தனையும் சூரி வந்து ஹீரோவா பண்ணாரு, 1 ஓடிச்சு, 2 ஓடவே இல்லையே, ஏன் ஓடல? இத்தனைக்கும் ஒரு போராளியோட நிஜ கதை, ட்ரூ ஸ்டோரி தானே, ஏன் ஓடல? இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.